இந்திய சினிமாவின் மிக உயரிய விருது தாதா சாஹேப் பால்கே விருது. அந்த விருது மிக உயரிய விருது அந்த விருது சமீபத்தில் மோகன்லாலுக்கு, மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு கொடுத்தப்போ அது எத்தனை பேர் கொண்டாடினாங்க, எத்தனை பேர் பாராட்டினாங்க. ஒருவேளை கேரள அரசு லேட்டாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே கூட பார்த்தீங்கன்னா தமிழில் கூட ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் கூட ஒன்றும் வரல, அவரை பற்றி கூட பெருசாக பேசலை. என்ன காரணம்னா ரொம்ப முக்கியமான விருதுப்பா அப்படின்னு. இங்கே நமக்கு இயக்குனர் கே பாலச்சந்தர் சார், ரஜினிகாந்த், குறிப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு விருது. அந்த விருது பெற்றவர்கள் இந்தியாவில் மிக மதிக்கத்தக்க ஒரு கலைஞர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த தாதா சாஹேப் பால்கே விருது முதலாக ஒரு செக்ஸ் நடிகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விவரம் எனக்கு தெரிஞ்ச போது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னையா இது செக்ஸ் நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இதனுடைய பின்புலம் என்ன இது அப்படின்ட்டு முதல்ல இந்த விருது கொடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே அவங்களுக்கு தான்பா கொடுத்தாங்க. அதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது, ஒரு பக்கம் ஆதரவு இருந்தது. யார் அவங்க, என்ன நடிகை, என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள. தேவிகா ராணி. இந்த தேவிகா ராணி யார் அப்படின்னா, நமக்கு தேசிய கீதம் இயற்றினார் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய கொல்லு பேத்தி. இவங்கள தான் செக்ஸ் நடிகைன்னு சொல்கிறாங்க. பட் செக்ஸ் நடிகை கிடையாது. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 91 வருஷங்களுக்கு முன்னாடி திரைப்படங்கள் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அதாவது ஊமை படமாக இருந்த காலம், பேசும் படம் கிடையாது. அப்போ பெரும்பாலும் அப்படி இருந்த காலம். பெண்கள் திரைப்படத்தில் நடிக்க வர்றதுக்கு தயங்கின காலம். வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க பெண்களுக்கு அவ்வளோ பெரிய அடக்குமுறையெல்லாம் இருந்தது, பெண்களுக்கு அவ்வளோ பெரிய கட்டுப்பாடுலாம் இருக்குது, உடன்கட்டை ஏறுதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்த காலகட்டம். இன்னும் கேட்டா கணவன் இறந்துட்டா மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மூலையில போய் வீட்டில் இருக்கணும், நீ பெண்கள்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பெண்களை ஒட்டுமொத்தமா அடக்கி வச்சிருந்த காலகட்டம். அந்த காலகட்டம் வெள்ளைக்காரனை சிரிக்க ஆரம்பிச்சா, என்னையா நான்சென்ஸ் நீங்க இதுவரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் 91 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்துல என்னன்னா முத்தக்காட்சி. அது முத்தக்காட்சினா சாதாரண முத்தக்காட்சி கிடையாது, லிப்லாக் முத்தக்காட்சி. என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, உதட்டோடு உதடு வச்சு ட்ரிக் ஷாட் இல்லாமல் நேரடியாக எடுக்கப்பட்ட காட்சி. அந்த காட்சியில் ஒரு நடிகை நடிச்சிருந்தப்போ இந்தியாவில் கடும் எதிர்ப்புலாம், பழமைவாதிகள் அத்தனை பேர் கடும் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க, முற்போக்குவாதிகள்லாம் பாராட்டினாங்க. வெள்ளைக்காரன் அந்த படத்தை கொண்டாடினான். அப்படி ஒரு காட்சியில் நடித்த நடிகை தான் தேவிகா ராணி. அவங்கள தான் செக்ஸ் நடிகை அப்படின்ட்டு இவங்க பிரகடனப்படுத்துறது. இவங்க போட்டு எக்ஸ்போஸ் பண்ணது ஏங்க 90 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 90 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ஒரு 6 மணிக்கு மேல தெருவில் நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது பெரியவங்க தரையில் உட்காந்துருந்தா கூட தெருவுடைய வாசல்ல யாராவது அந்த வழியா பெரியவங்க போனா கூட எழுந்து நிற்கணும். இதெல்லாம் உச்சக்கட்ட அடக்குமுறையா இருந்த காலகட்டத்தில் சினிமாவில் யார் நடிக்க வருவாங்க, அப்படியே நடிக்க வந்தாலும் ஒரு முத்தக்காட்சியில் யார் நடிப்பாங்க, அந்த முத்தக்காட்சி உதட்டோடு உதடு லிப்லாக் முத்தக்காட்சியில் எப்படி நடிக்கிறதுக்கு சாத்தியம், இது என்னங்க அப்படின்னு அது நடந்தது. இப்ப இந்த நடிகை தான் சொல்றாங்க செக்ஸ் நடிகை. இவங்களுக்கு தான்பா முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்தாங்க. அந்த விருது தொடங்கப்பட்டு கொடுத்தது அப்படின்னு. அப்படிலாம் செக்ஸ் நடிகைலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அப்படி ஓவரா சொன்னதா கூட இருக்கலாம். அந்த திரைப்படம் அப்படியே வரலாறு காணாத ஒரு ஓட்டமா ஓடி இருக்குது. அது அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். ஆனா வயதுக்கு வந்தவர்களே பார்த்தீங்கன்னா தலையில முக்காடெல்லாம் போட்டுன்னு போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்படி என்ன படம் சாமி, நான் போய் உடனே தேடணும் அப்படின்னா இருங்க, பொறுங்க. அந்த படத்தோட பேர் கர்மா. அந்த படத்தில் தான் தேவிகா ராணி நடிச்சிருந்தாங்க. இமான்ஸ் ராய் அப்படின்னு அவர் தான் ஜோடியாக நடிச்சிருந்தார். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இமான்ஸ் ராயும் தேவிகா ராணியும் கணவன் மனைவி தம்பதியர்கள். இப்போ சினிமாவில் இருக்கிற கணவன் மனைவி மாதிரி அப்போ இருந்த கணவன் மனைவி அவங்க. இந்த கர்மா படம் 1933 இந்தி, இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆன பொழுது அந்த படத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு. யாருக்கிட்ட வரவேற்பு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட வரவேற்பு. ஏன்னா ஒரு துணிச்சலான படம் எடுத்திருக்காங்க, வரவேற்பு ஒரு பக்கம் இந்தியாவில் அது கடுமையான எதிர்ப்பு, திட்டு எல்லாமே இருந்தாலும் திருட்டுத்தனமா போய் பார்க்கணும் இல்லை எங்க. அப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆடை விலகினாலே அப்படி போய் சினிமா பார்க்கறதே அப்போ ஒரு பெரிய கொண்டாட்டம், வேற பொழுதுபோக்கே கிடையாது. ஸ்கிரீன்ல நிறைய பேர்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர்லாம் சொன்னது முதல்ல திரைப்படம் வந்தப்போ குதிரையில வர காட்சி வந்தப்போ குதிரை நம்ம மேல பாய வருதுன்னு நினைச்சு தியேட்டரை விட்டு ஓடினவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி இருந்த சினிமா, அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் லிப்லாக் பண்ணிக்கிறாங்க அப்படின் போது அப்போ அந்த கூட்டம் எப்படி அள்ளி இருக்கும்.
இந்த கர்மா படம் எப்படி உருவாகுச்சு அப்படின்றது அதனுடைய பின்னாடி தான். ரவீந்திரநாத் தாகூருடைய கொள்ளு பேத்தி தேவிகா ராணி அவங்க என்னென்னா விசாகப்பட்டினத்தில் பிறந்து அங்கே வளர்றாங்க. அவங்க மேல் படிப்பு படிப்பதற்காக லண்டன் போகிறாங்க. லண்டன் போகும்போது அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் இமான்ஸ் ராய் வந்து அறிமுகமாகறான். அவர் யாருன்னா ஹாலிவுட்டில் படித்த ஒருவர், ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ண ஒருத்தர். அவருக்கு இவங்களுக்கு பழக்கமாகி காதலாக மாறுது. காதலாக மாறி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தேவிகா ராணி இந்தியா வந்துடுறாங்க. அவரும் கூட வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திரைப்படங்களை இங்கே தயாரிக்க ஆரம்பிக்கிறார், திரைப்படங்களை இயக்குகிறார். அந்த திரைப்படங்களுக்கு ஆர்ட் டைரக்டராகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் காஸ்டியூம் டிசைனராகவும் தேவிகா ராணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படங்கள்லாம் நல்லா ஓடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரு படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு போது அந்த கர்மா படத்தினுடைய கதையை வந்து உருவாக்குறாங்க. சரி, கணவன் மனைவி சேர்ந்து நடிக்கும் போது சில துணிச்சலான காட்சியெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு படத்தை எடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம். இந்திய சினிமாவில் இப்பயே ஒரே மாதிரி எப்போ பார்த்தாலும் புராண கதைகள், இதே இதிகாச கதைகள் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹாலிவுட்டில் பாரு, எதையுமே நேச்சுரலாக எடுக்கிறாங்க, தைரியமாக எடுக்கிறாங்க, நாம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தான் இந்த கர்மா படத்தை எடுக்கிறாங்க. அப்போ கதாநாயகனுக்கு பாம்பு கடிச்சிடும். அப்போ அந்த கதாநாயகனை போயிட்டு காப்பாற்றுறது அல்லது அந்த கொஞ்சரா மாதிரியான ஒரு சீன், ஏதோ ஒரு சீனில் வந்து இந்த லிப்லாக் காட்சி வந்து கிட்டத்தட்ட 3.25 நிமிஷம் அந்த காட்சி இடம்பெற்று. அப்போ வந்து பெரிய பரபரப்பாக பேசின அந்த காட்சி வந்து வெள்ளைக்காரங்க வரவேற்றாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இங்கிலாந்துல அந்த படத்துக்கு வந்து பார்க்கணும் நாங்க அப்படின்லாம் வந்து அந்த பிரிண்ட் அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு அங்க வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து ராணியே வந்து இந்தியாவுக்கு வந்து மும்பையில் அந்த படத்தை பார்க்க போறாங்க, கொல்கட்டாவில் பார்க்க போறாங்கன்ற ஒரு வதந்தி இருந்தது. அப்படியாப்பட்ட படத்தில் நடிச்சவங்க தான் அவங்க வந்து. இப்போ ஏன்னா முத்தம் சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருது தமிழ் சினிமாவில் வந்து கமலஹாசன் தாங்க வந்து. நீங்கள் எவ்வளோ நடிகர்கள் முத்த இது கொடுத்தாலும் கமலை மிஞ்சி யாரும் கிடையாது. தக் லைஃப்பில் கூட ஒரு முத்த காட்சி இருந்தது பயங்கரமாக வந்து. அவர் இருந்தாலே முத்த காட்சி, அவர் ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்வியே என்னன்னா, சார் இந்த படத்தில் முத்த காட்சி இருக்கான்னு வந்து. மொத்த காட்சியும் கேட்காம இந்த காட்சியை மட்டும் கேட்குறீங்களேன்னு. இதை விட ஹைலைட் என்னன்னா, அவர் தான் லிப்லாக்லாம் அடித்து துணிச்சலாக அடித்தவர் வந்து கமலஹாசன் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பிக் பாஸில் ஒரு தடவை ஒரு வீட்டில் ஆரோவை கூப்பிட்டு ஒரு தனி ரூமில் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். ஓவியா வந்து உங்களுக்கு ஏதோ தரணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே, என்ன அது அப்படின்போது, சார் அவங்க ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு, அதை தான் திருப்பி கொடுக்கணும்னு அப்படின்னுவாங்க. ஓ மருத்துவ முத்தமா அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுசு சொல்லுவார். அந்த வார்த்தை பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு வந்து. நீங்கள் முத்தம்த்து வந்து நீங்கள் அதை வந்து ஏன் வந்து ஒரு செக்ஸா, அதில் வந்து அது ஏன் ஒரு கொச்சையாக பார்க்குறீங்க, இதோ ஒரு மருத்துவ முத்தம் ஒரு ஆறுதலுக்காக கொடுத்தது. அந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருந்ததுனால எல்லாரும் கொண்டாடினாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லலாம் வந்து. நீங்கள் எவ்வளோ மோசமான காட்சிகள் வந்தாலும் அந்த முத்த காட்சிக்கு அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் உண்டு வந்து. அது எங்கேருந்து தொடங்கியிருக்கு பாரு, 91 வருஷத்துக்கு முன்னாடியே அது தொடங்கியிருக்கு வந்து. இமான்ஸ் ராயும் தேவிகா ராணியும் வந்து. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்தது வந்து. அதுவும் இமான்ஸ் ராய் வாழ்க்கையில் ஒரு சோகமான விஷயம் நடந்தது. 2 பேரும் ஒரு கணவன் மனைவி, நிறைய படங்கள் தயாரிக்கிறாங்க, நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. பாம்பே டாக்கீஸ்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. தொடர்ச்சியாக இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் படம் பண்ணுறாங்க. இவங்க படத்துக்கு ஒரு தடியாக ஆடியன்ஸ் வராங்க. அப்போ வேற எதுவும் பொழுதுபோக்கு இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் சக நடிகர் ஒருத்தர், யாரு, தேவிகா ராணியுடன் நடித்த ஒரு சக நடிகரை கூட்டுன்னு ஓடி போயிடுவாங்க அவங்க கணவனை விட்டு. இன்னைக்கு நம்ம பேப்பரில் வருது இல்லை, கணவனை விட்டு மனைவி ஓட்டம் அப்படின்னு, அது மாதிரி ஓடி போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடுறாரு. பொண்டாட்டி ஓடி போனதுனால இல்லை, ஒரு 3 படம் கம்மிட் ஆகி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த படம்லாம் அப்படியே நிற்குது. இந்த ஜோடி இவங்களை எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டு வரணும்பா, இவ்வளோ செலவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அந்த 2 ஜோடியும் கண்டுபிடிச்சி, அந்த ஜோடிகளை கண்டுபிடிச்சி கணவன் சமாதானம் பண்ணி அவனை அமுச்சு விட்டு, அவனுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணான்னு என்ன தெரியல, அமுச்சு விட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து, ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற, படத்தை முடிச்சு கொடு அப்படின்னு படத்தை முடிச்சு கொடுக்குறாங்க. அப்போ கதாநாயகனை விரட்டி விட்டாச்சு இல்லை பாதிலேயே. இப்போது நம்ம சீரியல்லாம் பண்ணுவாங்கல்ல, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு மாலையை போட்டு ஃபோட்டோவில் இது பண்ணிவிடுவாங்களா, அது அப்பயே பண்ணியிருக்காரு இமான்ஸ் ராய். ஃபுல்லாக அந்த 3 படத்துக்குமான கதாநாயகன் இவர்னு, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு யாரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணப்போ அவருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டார். என்னடா வந்து யாராவது ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறோன்னா ஒருத்தனை வந்து நம்ம தூக்கி விடணும், அவனை வந்து ஹீரோவாக மாற்றணும், அதில் ஒரு சேலஞ்ச் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இந்த பாம்பே ஸ்டுடியோவில் ஒரு கடைநிலை ஊழியராக ஒரு ஆர்ட் அசிஸ்டண்டாகவே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞன் வந்து ரொம்ப துருன்னு இருக்காப்புல, பார்க்குறாப்புல. பார்த்தோன்னே இங்கே வாங்க தம்பி அப்படின்றாரு. வாங்க, சினிமாவில் நடிக்க ஆசையா அவனுக்கு. அதுக்கு தான் சார் வந்தேன் நான் அப்படின்னு. சரி, நீ தான் கதாநாயகன், நீ நடிக்கிற, அவங்க தான் தேவிகா ராணி தான் ஹீரோயின், போ அப்படின்னு. நிஜமானும் நீ நடிக ஆரம்பின்ட்டு அந்த பாதியில் நின்ன படங்கள் பூரா வந்து அவருக்கு பதில் இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பெரிய புகழ் பெறுறாரு. அவர் தான் இந்திய சினிமாவின்
ஒரு சூப்பர் மெகா ஸ்டார் எதுவானு சொல்லலாம் வந்து அசோக் குமார் பிற்காலத்தில் கொண்டாடப்பட்டு. இப்படி இருந்த இவங்களுக்குள்ள வந்து அதன் பிறகு இமான் சாய் வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறார். அதற்கான விசாரணைலாம் நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இதுவாகிடுது. அப்புறமா தேவிகா ராணி படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு ரஷ்ய ஓவியரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு அதன் பிறகு சில படங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா நஷ்டத்தை சம்பாதிக்கிறது போதும். அது ஒன்று வயோதிகமாக வந்துடுது. கடைசியாக பெங்களூரில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த ரஷ்ய ஓவியரை இறந்து போகிறாங்க. தனிமையில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப காலம் அவங்களும் வயது மூப்பாக இருக்கிறாங்க. இருந்து தன்னுடைய ரிவைண்ட் தன்னுடைய சம்பவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, எனக்கு மிகப்பெரிய பெருமை எது அப்படின்னா, இந்த தாதா சாஹேப் பால்கே விருது என்னிலிருந்து துவங்கப்பட்டது தான், எனக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதே சமயத்தில் என்ன அப்படி எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா, எப்போ இப்படியாப்பட்ட ஒரு உயரிய விருதை ஒரு செக்ஸ் நடிகை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய வருத்தம். நான் வந்து முத்த காட்சியில் நடித்தவன். நான் ரொம்ப ஆடை விலகி கூட நான் அதிக படங்களில் நடிக்கலை நான். ஆனால் விமர்சனம் எப்படி இது எனக்கு வந்து மனசுல பெரிய அழுத்தமா இருந்ததுன்னு அந்த காலத்தில் அப்படிதானே வந்து. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு உயரிய விருது இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே வந்திருக்காங்க. வந்து 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 இங்கே நமக்கு தமிழ்லாம் கொடுத்துருக்காங்க. மோகன்லால் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்கு முன்னாடி அடூர் கோபாலகிருஷ்ணன் வாங்கியிருக்காரு இந்த விருதை வந்து. ஆனால் அவரை கொண்டாட தவறிட்டாங்க. எப்படி ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விருது யாராருக்கெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்குது பாருங்க. வந்து இன்னும் தமிழில் நிறைய பேருக்கெல்லாம் கொடுக்கணும்ட்டு இப்பயே ஒரு குரல் இருக்குது. வந்து அதுக்கு இன்னும் காலங்கள்லாம் இருக்குது. அதுக்கான காலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு ஜோடி சினிமாவில் இப்படி வந்து இப்படி ஒரு காட்சியில் நடித்து இப்படி ஒரு விருதை முதல்ல வாங்கி அதன் பிறகு இப்படியாப்பட்ட ஒரு பேர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற பொழுது அதெல்லாம் தாண்டி அந்த விருது தான் உயரிய விருது. அதை அடிச்சிக்கவே முடியாதுன்ற ஒரு விஷயம் தான் சொல்றதுக்காக இந்த வீடியோவில் வந்திருந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.